வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நடைபெறுவதாக இருந்த பேச்சுவார்த்தை மீண்டும் ஒரு முடிவை தான் கண்டிருக்கிறது, அல்லது அந்த பேச்சுவார்த்தை தொடராத ஒரு நிலைதான் எட்டியிருக்கிறது என்கின்ற செய்தி சற்று வலியைத்தான் கொடுக்கிறது. ட்ரம்ப் அவர்கள், செய்தியாளர்கள், அந்த பேச்சுவார்த்தைக்கு சென்றவர்கள் அனைவருமே அமெரிக்காவிற்கு திரும்பிவிடுங்கள் என்று அறிவித்திருக்கிறார் என்கின்ற செய்தி இந்த பேச்சுவார்த்தை தொடராத ஒரு சூழலையே அது கொண்டு வருமா என்ற கேள்வி எழும்புகிறது. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் இதுவரை போர் நிறுத்தம் என்று அறிவித்திருந்த களத்தில் லெபனான் மீது கடுமையான தாக்குதலை நடத்துங்கள் என்று அறிவித்திருக்கின்றார் நெதன்யாகு. அப்படியென்றால் மீண்டும் அந்த மத்திய கிழக்கு பகுதியில் ஒரு போர் சூழலுக்கான ஒரு நிலைமைதான் நீடித்து கொண்டிருக்கிறதா? உலகம் இப்பொழுது உள்ள சூழலில் இந்த போர் நீடித்தால் என்ன விளைவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு களத்தில் இருக்கிறது? இவை சார்ந்த பல தேடல்களை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த காணொளியில் அது சார்ந்த சில விடயங்களை குறித்து நாம் பேசலாம். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கான களங்கள் எடுக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் ட்ரம்ப் அவர்களுடைய மருமகன் தலைமையில் ஒரு அணியினர் இஸ்மாபாத் கிளம்பி வந்திருந்தார்கள். அங்கு அவர்களுக்கு அதற்கான முயற்சிகள் எடுப்பதற்காக அவர்கள் தயாராகி இருந்தார்கள். அதே வேளையில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரபலமான ஊடகங்கள், செய்தி நிறுவனங்களை சார்ந்த நிருபர்கள், காரணம் இது ஒரு பிரம்மாண்டமான, அதாவது ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு பேச்சுவார்த்தையின் களமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இதை குறித்து பதிவு செய்ய வேண்டும் என்று வந்திருந்த செய்தியாளர்களும் இருந்தார்கள். அதுபோல ஈரானை பொறுத்த மட்டில் ஈரானின் வெளி விவகாரத்துறை அமைச்சர் அவர் சார்ந்தவர்களோடு இஸ்மாபாத்தில் விஜயம் செய்திருந்தார். அங்கு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன. இந்த பேச்சுவார்த்தை மிக ரகசியமாக நடைபெறக்கூடிய களத்தை எடுக்கும் என்று பாகிஸ்தான் அறிவித்திருந்தது மிகவும் பரபரப்பாக எதிர்பார்ப்பை உருவாக்கி இருந்தன. இந்த சூழலில் ஈரான் சார்பில் ஒரு 10 அம்ச கோரிக்கையை வைக்கிறார்கள். இந்த 10 அம்ச கோரிக்கை அவர்கள் தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுதும் அந்த 10 அம்ச கோரிக்கையை வைக்கிறார்கள். அந்த 10 அம்ச கோரிக்கைகளின் அடிப்படையில் எங்களுக்கு இவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து. ஆனால் அதை ட்ரம்ப் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த 10 அம்ச கோரிக்கைகளை நாங்கள் ஏற்பதாக இல்லை என்பது பதிவு. ஈரானை பொறுத்த மட்டில் நாங்கள் இந்த 10 அம்ச கோரிக்கையை பாகிஸ்தானிடம் நாங்கள் தெரிவித்து விட்டோம். பாகிஸ்தான் இதை அமெரிக்காவில் தெரிவித்துவிடும். அமெரிக்கா இதற்கு உடன்பட்டு எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதாக இருந்தால் அந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்களும் உடன்பட்டு பயணிக்க தயாராக இருக்கிறோம் என்று ஈரான் அறிவித்திருக்கிறது. இந்த நெருடலான ஒரு போக்கு நீடித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ட்ரம்ப் அவர்கள் திடீரென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டாம் என்று தன் ஆள்களுக்கு சொல்லி அவர்களை திருப்பி வர வைத்து விட்டார். இப்பொழுது பாகிஸ்தானுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதே தெரியாத ஒரு நிலை. இப்பொழுது இந்த பேச்சுவார்த்தை தொடருமா என்ற ஒரு கேள்வி, அல்லது பேச்சுவார்த்தை தொடர்ந்தால் கூட இந்த 10 அம்ச கொள்கைகளை விட்டுவிட்டு ஈரான் அமெரிக்கா சொல்லக்கூடிய கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொண்டு வருமா? இது இப்பொழுது பாகிஸ்தானுக்கு எழும்பி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஆனால் தற்பொழுது உள்ள சூழலை வைத்து பார்க்கின்ற பொழுது ஈரான் எந்த சூழலிலும் பின்வாங்கப் போவதில்லை என்பதுதான் பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றன. இதே வேளையில் ஹர்மூஸ் நீரணையை கையகப்படுத்துவதற்கு அமெரிக்கா முயற்சித்து கொண்டு இருக்கிறது என்றும், அதை நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது, எங்களுடைய தாக்குதல் மிக தீவிரமாக இருக்கும் என்று ஈரான் இன்று அறிவித்திருக்கக்கூடிய ஒரு களத்தையும் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் ஹர்மூஸ் நீரணையை மையப்படுத்தி நடைபெற இருக்கக்கூடிய போக்குவரத்து ஒட்டுமொத்தமாக மூடு விழாவை கண்டுவிட்டதா என்கின்ற கேள்விகள் எழும்ப தொடங்கிவிட்டன. இப்பொழுது அதுதான் பிரதானமாக பேசப்படுகிறது. இதுவரை லெபனான் மீது போர் நிறுத்தம் என்று அறிவித்து 10 நாட்களுக்கு அந்த போர் நிறுத்தத்தை நீட்டித்திருந்த இஸ்ரேல் திடீரென்று லெபனான் மீது தாக்குதலை அறிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் குறிப்பிட்ட பகுதிகளில் இஸ்ரேல் கடுமையான தாக்குதலை எடுத்துக்கொண்டு அந்த லெபனான் மீது தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறது என்ற செய்தி.
ஹிஸ்புல்லா அமைப்பை சார்ந்தவர்கள் இஸ்ரவேல் மீது போர் நிறுத்தம் அறிவித்த பின்பு ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய சூழலில் அதற்கு நாங்கள் பதிலடி கொடுக்கவில்லை என்றால் ஹிஸ்புல்லா அமைப்பினர் இன்னும் இதுபோன்ற சீண்டலை எடுப்பார்கள் என்கின்ற அடிப்படையில் இஸ்ரவேல் இப்பொழுது லெபனான் மீது தாக்குதலை முடுக்கிவிட்டிருக்கிறது. ஹிஸ்புல்லா அமைப்பை பொறுத்தமட்டில் போர் நிறுத்தம் அறிவித்த பின்பு இஸ்ரவேல் மீது நாங்கள் எந்த தாக்குதலையும் நடத்தவில்லை என்று மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இதில் எது உண்மை எது பொய் என்கின்றதே மிகப்பெரிய பரம ரகசியமாக இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றன. தற்பொழுது ஈரான் தன்னுடைய எல்லை பகுதிகளை வலுப்படுத்த தொடங்கி இருக்கக்கூடிய களங்களும் தங்கள் நாட்டிற்குள் ஏதேதோ ஒரு கோணத்தில் அமெரிக்கா உள் நுழைந்து விட்டால் அதை எந்தவித பாகுபாடியும் இன்றி அல்லது எந்தவித இரக்கமும் இன்றி அமெரிக்காவை விரட்டி அடிப்பதற்கான களங்களை எடுப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று ஈரான் தன்னுடைய வீரர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கக்கூடிய களங்களையும் நாம் இப்பொழுது பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. மிகவும் ஒரு பரபரப்பான சூழலோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய கிழக்கு பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அரசியல் களம் பல சிந்தனைகளை தூண்டிவிட்டு கொண்டு இருக்கிறது. இந்த போர் நடைபெற வேண்டுமா வேண்டாமா என்பது முதலில் இருந்தே கேள்விக்குறியாக இருந்த ஒன்று. இரண்டாவது, இந்த போரை நீட்டிப்பு செய்ய வேண்டுமா என்கின்ற களங்களும் அதுபோலத்தான் இருந்தன. மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஈரான் நாட்டின் உச்ச அதிபராக இருந்த அலி குமைனி அவர்களை தாக்குதல் நடத்தி அழிப்பதற்கான களத்தை அமெரிக்கா எடுத்ததே பெரும் பிழை என்கின்ற விமர்சனங்கள் பலர் மத்தியிலே எழும்பிக் கொண்டு இருப்பதையும் நாம் இங்கு பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதுபோல ஈரானை பொறுத்தமட்டில் எங்களுடைய தலைவரை அழித்து விட்டார்கள், எங்களுடைய பள்ளிமான குழந்தைகளை அழித்து விட்டார்கள், அதற்கு நாங்கள் பதில் கொடுத்தே தீர்வோம் என்று ஈரான் விடாப்பிடியாக நின்று கொண்டிருக்கக்கூடியதையும் நாம் புறந்தள்ளி செல்ல முடியாது. தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய சூழல், இப்பொழுது ஈரான் தன்னுடைய விமான சேவையை ஆரம்பித்திருக்கிறது என்று அறிவிக்கிறார்கள். தற்பொழுதுதான் பல நாட்களுக்கு பின்பு தற்பொழுது விமான சேவையை ஈரான் ஆரம்பித்திருக்கிறது. ஈரான் விமான சேவையை ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த சூழலில் பேச்சுவார்த்தை முற்றாகி அல்லது முடிவாகி அல்லது அது தொடர முடியாத ஒரு சூழலில் சென்று இப்பொழுது ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே போர் மேகம் சூண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த விமான போக்குவரத்து மீண்டும் தடுக்கப்படுமா என்ற கேள்வியும் எழும்புகின்றன. மக்களை பொறுத்தமட்டில் இரு நாடுகளிலுமே ஒரு மன உளைச்சலில் இருக்கிறார்கள். தலைவர்கள் தங்களுடைய ஆளுமையை நிலைநாட்டிக் கொள்வதற்கு அப்பாவி மக்களை பலியெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த போரை மையப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு பிரதான கருத்தாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.